என்னை காப்பாற்றுவதற்காக இந்த மலர் மாலையை சோதனை செய்து பார்த்திருக்கிறார். அறிவாளிடா, இனிமேல் இந்த மாலை முறைக்கே ரொம்ப பெருசுங்க. கழுத்துக்கு பொறுத்த கழுத ஒழுங்கா பேசுடா. எனக்கு முன்னதாக வந்து காவலுக்கு ஆட்சி ஒரு வயல தென்னை மர சாலை அந்தாந்து பார்த்தா அத்துங்கிற மர மேரி பாலை பக்கத்திலே ஒரு நந்தவனை சோலை அங்க அழகான பெண்ணு கட்டிட்டு வந்தா சேலை அந்த பெண்ணு நானும் கொஞ்ச நேரம் பண்ணி இருந்த காதல் லீலே அப்பதான் நீங்க விட்டுட்டீங்க ஆளே எனக்கு அப்பதான் வேலை செஞ்சது மூளை கட்டிட்டு வரலாம் நினைச்ச பெரிய ஒரு மாலை வாங்கிட்டு வாங்க காலுங்க காசோல தாலே அதனால குடி போறேன் ஒன்னால காலை அது மட்டும் கிடையாது ஐயா வழியில வந்து அவள் குண்டு அவளுக்கு எனக்கு சரியான சண்டை நான் எடுத்தெறிஞ்ச என் இரும்பு குண்டு உடைச்சது அவன் மண்டு நான் தின்ன ஓரமா போய் கொண்டு என் பொண்டாட்டி தாரேன் போட்டா சோறு அதுல ஊத்துருங்க மோரு சாப்பிட்டு புட்டுங்க கேரு இந்த பக்கம் போறேன் நடுவில் உம்மால இதே பெரிய பாருங்க அப்பால இதே பெரிய பாருங்க ஐந்து குச்சா ஏறு வாயா மாறு அப்படி கரந்து நீட்டி பேசு. யாட்டி பண்ண பொலிகடா வந்துட்டு இந்த பையன் காரியம் பண்ணக்கூடாது. கல்யாணம் நல்ல வார்த்தையா பேசு. ஒரு குடும்பம் ஓஹோன்னு வளரும். அதே பொண்ணு வர நேரம் ஆபத்து பெண்ணால் அழிவது பெண்ணால் உத்த உமிதான் அது மாதிரி உத்த உமி உலகத்திலே பார்க்கணும். நொலா கட்டிக்கிறாங்க நலாகினி அவளை விட என் முன்னாடி சரி அந்த சாவித்திரி சாவித்திரி அதை விட என் முன்னாடி அந்த கிண்ணிக்கு அதெல்லாம் உன்னால சொல்ல முடியாது. அவங்களோட என் முன்னாடி பத்தினி எப்படியோ கூட பத்தினி அந்த பத்தினி கழுத்துல 3 முச்சு போடுறேன். 3வது முச்சு போடுற போன லப 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 அவசரம் அழைப்பு
போனது காலம் வச்சா எனக்கு கவர்மெண்ட்ல வேலை வந்துச்சு. அடனே ரொம்ப சந்தோஷம்டா. அதுல வந்து அதிகாரி பாக்குறாரு. எப்படி நீ இன்னைக்கே வந்து வேலை ஜாயின் பண்ணணும். அது சரி. கல்யாணம் பண்ண என்ன நாள் முதல் இரவு நான் இருக்கிறது ஒரு நாள். ஆமா. எனக்கு வந்து சோதனை பாரு. நான் இன்னைக்கு ஒரு ஆள் இருக்கிறேன். நாம ஒரு நாள் வேலை ஜாயின் பண்ணணும்னா முதல்ல ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரு ஆள் கூலியால வந்து விட்டு முதலீடுக்கு வர கூலியால கொடுக்க போறா. இதெல்லாம் செய்யலாம். நான் பண்ணது காசு பண்ணு. குறிப்பறிஞ்சு நடுவாங்க மனைவி சொல்லுவாங்க. ஆமா. என் முகத்தை பார்த்தோன்னே முன்னாடி புரிஞ்சுக்கலாம். எப்படி? மாமா நான் ஆத்துல ஒரு தண்ணி அடிச்சு போட போறேன். கத்துல இருக்கிற தண்ணி நீ கவர்மெண்ட் வேலை போன வராது. வேலை போய் ஜாயின் பண்ணிடுங்க. சந்தோஷம். சத்தியமா எந்த பத்தினி சொல்லுவாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. பத்தினி தெய்வம். நான் போய் ஜாயின் பண்ணிட்டேங்க. அந்த பாருங்க எனக்கு 6 மாசம் லீவே கொடுக்கல. விடுமுறை கிடைக்கல. 6 மாசமா முதல்ல ஒரு யாக்கு கேக்குறேன். ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்க. வந்து நேரா ஆளு கிளம்புறேன். ரைட் வாங்க. என்னடா வாங்க? தெரியாத பொருள். 10 மணி பொரி வாங்கினேன். 10 மணி போறியா? 10 பாக்கெட் பொரி உண்டு வாங்கினேன். 10 பாக்கெட். சரி. 2 கிலோ கடலை வாங்கினேன். 2 கிலோ பட்டாணி வாங்கினேன். என்னடா பொரி? ஏண்டா? எல்லாம் விலை மதிக்க முடியாத பொருள். ஐயா, எல்லாமே பொரி ஐட்டம் வாங்குறாங்க அவன். எதுக்குடா? யாரு கேளு. இப்ப எந்த ஆயில்ல என்ன பலகாரம் சொல்றான்னு யாருக்கு தெரியுது? குறுகாயில பீமாயில பாமாயில டால்டாயில எல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஆயில். அத சாப்பிட்ட உடனே ஆட்டோ டொக்கு வந்துச்சு. ஆமா, டொக்குல தான் போகுது. அப்புறம் பிபி வந்து சுகர் வந்துன்றான். நம்ம ஆயில் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பிடிச்சத வச்சிக்கினாக்க கடாது இருக்குடா. பொரியா. கெடாம இருக்கும். அஞ்சாச்சு கூட பொரி மூடி பாரு 3 மாசம் அவன கிடாது. ஏய், எப்பயோ ஒண்ணு வாங்கிட்டேன். வாங்கி வந்து கைப்பை இறங்குது என் பொண்டாட்டி போய் பார்த்துட்டுங்க. நான் என்ன வேலைக்கு வரேன்? முதல் இரவு சந்தோஷமா வர. என் பொண்டாட்டி வாசி நிக்கிறா. பையன் போய் தோப்புடு போட்டு ஆஹா. அப்படியே போய் ஓடி வந்து என்னடா ஆச்சு? ஏண்டா என்ன குறைபாடு? யாரு பாரு புடிச்சு வந்து கேட்டா மாமா நான் வீட்டுக்கு தூரம். ஏய் மாதவிடாய். அண்ணா பையன் யார பாத்தியா? யாருக்கு என்ன யாருக்கு முதல் இரவு ஓடி திண்ணமா உட்கார்ந்து அழுறேஞ்சமா. ஏய் ஆஹா 200 ரூபாய் காட்ட கொண்டாந்து கொடுத்தா. ஏய் மாமா என்னால சொல்ல கொடுக்க முடியல. சந்தோஷமா என்ன சாப்பிட்டு சொல்ல தாயா இங்கிட்டு வாங்க. எந்த பொம்பளை சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. வேற இங்கிட்டு கண்ணமால கேட்டு போய் இறங்குறேன். ஏய் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டேன். ஏய் அங்கிட்டு பகுதியை வந்து இறங்கி அதை கடிச்சு ஊடில ஆமா. 100 ரூபாய் கொடுத்து சந்தோஷமா அந்த கோயிலுக்கு ஏய் ஆஹா சந்தோஷம். போன புருஷன் வரலையே முன்னாடி வாசிப்பிலேன்னு பாத்துக்கிறான். பத்தினி தெய்வம். ஆமா. இந்த மாதிரி தெய்வத்தை பாத்துக்க பார்த்திருக்க முடியாது. போய் வந்த உடனே மாமா 200 ரூபாய் கொடுத்துரு என்ன பண்ணேன்? ஆமாண்ணா அதெல்லாம் குடும்பம். என் முன்னாடி கணக்கு கேட்கறா 200 ரூபாய் கொடுத்துரு என்ன பண்ணேன்? போன முறை 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டேன். 100 ரூபாய் கொடுத்து அதை கடிச்சு விட்டு கணவாங்க சந்தோஷம். நடந்தது அப்படியே சொல்லிட்டேன். சரி சொன்ன உடனே முன்னாடி ஒரு காரி ஏண்டா அட படுமாறி என் மூச்சு கூட அந்த ஊர்ல எப்படா போயிருப்பேன்? ஒரே நாள் 100 ரூபாய் கண்ணமா கொடுத்துட்டு வந்துக்கிறியா? கண்ணமா வீட்டுக்கார தேரம் எங்கிட்டு வருவா? வெறும் 10 ரூபாய் தான் கொடுப்பா பாவி. பத்தினி தெய்வம். இதுவாட குடும்பம். இதுவா குடும்பம். 100 ரூபாய் கொடுத்து சொல்லாத. வீட்டுக்கார ஏய் சொல்லாத. எங்க சொல்லாத. அவமானம். 10 ரூபாய் அல்லாஹ்விடே அனைத்து விடு. ஏய் கோபித்து விடு. வீர மகேந்திரபுரத்தில் நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறது. குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது காண முடியாது. குறைந்து பார்த்தால மக்களுக்கு குறைகள் கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு தான் பெருந்த குறை. என்ன விடக்குறை? எனக்கு ஒரு சகோதரி இருந்தார். என்னுடைய அக்காள் பதுமை கோமளி என்று சொல்லக்கூடியவள். ஏய். அக்காள் ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் ஆமா ஐயா. ஜமீன் கோட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். எங்கு சென்றார்கள்? எந்த கதி ஆனார்கள் என்று இதுவரை தேடி பார்த்து கிடைக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை ஏய். இரு கண்களை போட்டு 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறேன். ஐயா நாடு சென்ற இளைய தம்பி வீரபாண்டி இன்று வருவதாக நல்ல